வணக்கம். மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பார்த்திப சோழன். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் க. கிருஷ்ணசாமி எக்ஸ் எம்எல்ஏ ஆணையின்படி தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு அடிப்படையில் மருத்துவ மாணவர்களை சேர்த்திட தமிழக அரசை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் எதிரில் விருதுநகர் மாவட்ட புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் 1/8/2017 அன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். இதே போலவே திருச்சி மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் மற்றும் பல மாவட்டங்களில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளார்கள். அன்று தமிழர் எழுச்சி கழகம் சார்பில் கோவை பூசாரி பாளையத்தில் பட்டியல் வெளியேற்ற மற்றும் பிரச்சார துண்டறிக்கையை மக்களிடையே கொடுத்து வருகின்றனர். இதில் எஸ்சி பட்டியல் எதற்கு இருக்க வேண்டும், இதனால் என்ன இழப்புகள் ஏற்படுவது என்றும் அத்துண்டறிக்கையில் விளக்கமாக உள்ளது. இதனை மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சார அமைப்பாளர் மகேந்திரன், பூவே ராஜேந்திரன் முன்னிலையும் உலகநாதன் அவர்கள் தலைமையிலும் மக்களிடையே கொடுத்து வருகின்றனர். இதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவரவர்கள் முன்னெடுத்து செய்யுமாறு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் மருதமலர் பட்டியல் வெளியேற்ற சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் விவசாய மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு சென்றுதான் வருமானத்தை சேர்த்து குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதுகாக்கின்றன. அவ்வாறு நடைமுறையில் இருக்கின்ற விவசாய மக்கள் இந்த கட்டத்தில் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ரேஷன் பொருள் இல்லை என்றும், பள்ளி குழந்தைகளுக்கு கூட கட்டணம் செலுத்த முடியாத நிலையில் இருக்கும் சில மக்கள் தொழில் வரி செலுத்துபவரை உறுப்பினராக கொண்ட குடும்பத்திற்கு ரேஷன் பொருள் இல்லை என்றும், குளிர்சாதன பெட்டி வைத்திருப்பவர்களுக்கும் ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு மேல் இருந்தாலும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும், அதேபோல் 3 அறை கொண்ட உள்ள காங்கிரீட் வீட்டை கொண்டவர்களுக்கும் 4 சக்கர மோட்டார் வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் ரேஷன் பொருள் இல்லை என்று 31/7/2017 அன்று தமிழக அரசு திடீர் ஆணை பிறப்பித்துள்ளது. இதனை மருதமலர் உறவின் சார்பாக இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். அக்டோபர் 6 அன்று சென்னையில் நடைபெற இருக்கும் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் குறித்து மதுரை மாவட்டம் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சார்பாகவும் மருதமலர் பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு இயக்கம் சார்பாகவும் 31/7/2017 அன்று மாலை 3 மணி அளவில் மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் நடுமண்டபத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மருதமலர் செய்தி பிரிவாளர் கரிகால சோழன் மற்றும் மருதமலர் பட்டியல் வெளியேற்ற மதுரை ஒருங்கிணைப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளுக்கு மருதமலர் யூடியூப் என்ற வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவும். புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நமது வலைத்தளம் மருதமலர் அப்ளிகேஷன் என்ற வலைத்தளத்திலும் தெல்ல தெளிவாக காணலாம். மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரர். நன்றி, வணக்கம்.